சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மார்னிங் சகல. மார்னிங் சகல, என்ன எழுந்துட்டீங்களா? என்ன சகல 2 மணி ஷிஃப்ட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? இன்னைக்கு முதல் நாள் ஜாயினிங் இல்ல, பஸ் ரூட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், டிரைவரோட கொஞ்சம் செட் ஆகணும். எங்க ஊரு டவுன்ல கண்டக்டரா இருக்கிறது ரொம்ப ஈஸி சகல. கிராமத்து ஆளுங்க ரொம்ப பேர் ஏறுவாங்க, சொன்ன கேப்பாங்க. இந்த யூனிஃபார்முக்குன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுப்பாங்க. இங்க அதெல்லாம் கிடைக்காதாமே. அதுவும் நான் கண்டக்டர் ஆக போற ரூட்ல 3 காலேஜ் இருக்கான். பசங்க என்ன பாடுபடுத்த போறாங்களோ, அதான் கொஞ்சம் முன்னாடியே போய் எல்லாத்துக்கும் தயாராகலான்னு இருக்கேன். ஓகே சகல, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அப்புறம் சகல, நீங்க இடியாப்பம் தான் சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு இடியாப்பம்லாம் பண்ண தெரியாது, தோசை தான் ஊத்த தெரியும். தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அரைகுறையா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுங்க. இல்ல சகல, எனக்கு பசிக்கல. சகல, நைட்டு கேட்டேன் பசிக்கலன்னு சொன்னீங்க, காலையில வேணாங்கிறீங்க. உங்க வருத்தத்தெல்லாம் சாப்பாடுல காட்டாதீங்க. இல்ல சகல, சாப்பிட்ற மைண்ட் செட்டே எனக்கு இல்ல. ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரி. அப்புறம் நைட் எல்லாம் ஒரே கொசு தொல்லை, அதனால ஆன்லைன்ல கொசுவலை ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வந்துரும், வாங்கி வச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன். சகல, நான் இந்த ஊர்ல எப்படா தனியா இருக்க போறேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க என் கூட இருக்கிறது பெரிய சப்போர்ட்டா இருக்கு. என்ன சப்போர்ட்? வீட்டை பாத்துக்கிறது, ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா இங்க இருந்து வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. என்ன சகல, விட்டா என்ன இங்கேயே தங்க வச்சு முறவாசல் பண்ண சொல்லுவீங்க போல.